ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் ஒரு 10 சாப்டர்ஸ் மட்டும் நம்ம படிச்சுட்டு 110க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 110க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ யாருக்காகனா, எனக்கு லாஸ்ட் டைம் தான் சார் நான் ஃபிசிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எனக்கு ஃபிசிக்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் 45 டேஸை வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டாக வச்சுட்டு படிக்கக்கூடிய 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 10 சாப்டர்ஸ் என்னென்ன, அந்த 10 சாப்டர்ஸை எப்படி நம்ம ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம். பிஃபோர் தட் ஃபிசிக்ஸ் ஒன்றும் டிஃபிகல்ட் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், பாயிண்ட் நம்பர் 1. அதுக்கப்புறம் எவ்வளோ எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது நீட்டாக கிராக் பண்ணுறதுக்கு. சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 11th என்னென்ன டாபிக் நமக்கு வெயிட்டேஜாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லா ஆஃப் மோஷன். இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா 3 லாவை பேஸ் பண்ணி, ஃப்ரீ பேர்ட் டயக்ராம் பேஸ் பண்ணி தான் எல்லா கொஸ்டினும் வரும். ஈஸியான டாபிக் தான் இருக்கும். 3 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3 to 4 கொஸ்டின் வரைக்குமே இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது மொத்த ஃபிசிக்ஸ்லையும் 7% வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக். ஓவராலாக ப்ரீவியஸ் இயரில் நமக்கு இப்படி தான் இந்த வெயிட்டேஜ் அமைஞ்சிருக்கு. அடுத்து மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் ரிஜிட் பாடின்னு சொல்லக்கூடிய துகள் பொருட்களின் இயக்கமும் அதோட திட உடல் அமைப்பை பற்றியும் படிக்கக்கூடிய ஒரு லெசன். இதில் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் 3. இதுவும் ஓவரால் சிலபஸில் 7% வெயிட்டேஜ் இருக்கு. அடுத்தது ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர், வேலை ஆற்றல் திறன். இது ஜஸ்ட் வந்து இந்த ஒர்க் எனர்ஜி இங்கே படிக்கிறது மூலமாக நிறைய லெசன்ல இப்போ நான் இந்த வீடியோவில் போடாத லெசன்ல இருந்து கூட இந்த பேசிக் நாலேஜ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மூலமாக சம் போட்டுற முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் இதுக்கு மேலே தான் வரும். ஸோ ஓவரால் வெயிட்டேஜ் 4% ஓவரால் சிலபஸில். அடுத்து கிராவிடேஷன், ரொம்ப ஈஸியான லெசன், புவியீர்ப்பு. அதனால் இந்த லெசன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது லெசனும் ஈஸி ப்ளஸ் 2 கொஸ்டின் ஈஸியாக வந்துடும். இதுலேயுமே நமக்கு 3% ஓவரால் சிலபஸில் வெயிட்டேஜ். தெர்மோடைனமிக்ஸ், ஏன்னா இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் 3 கொஸ்டின் வரும். அது போக கெமிஸ்ட்ரிலையும் இருக்கும். அப்போ இது போனஸ் தானே. இப்போ நான் சொல்றதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 110க்கு மேலேயே நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் வரும். ஏன்னா இந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் நல்லா படிக்கிறப்போ மற்ற இடத்துல கேட்கக்கூடிய கேள்விகளையும் நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். இதோட ஓவரால் பர்சன்டேஜ் 7%. இப்படி ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11th மட்டும் பார்க்குறப்போ 13 கொஸ்டின்ஸ், 13 to 15 கொஸ்டின்ஸ் நீங்கள் தாராளமே இந்த சாப்டர்ஸை கவர் பண்றது மூலமா அட்டன் பண்ணிட முடியும். இந்த வெயிட்டேஜையும் தாண்டி ஒரு கைடன்ஸோட நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட்டுக்கு 2024க்கு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பேட்ச்ல நம்ம அட்மிஷன் கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் பேட்ச் 7,500 வரைக்கும் ஆஃபர் கொடுத்து போயிட்டு இருக்கு. ஆன்லைன் பேட்ச் வந்து 4,500. நேராக வர முடியாம இருக்கவங்களுக்கு இந்த ஃபீஸ் கொடுத்துருக்கோம். நீங்க March 15க்குள்ள ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 4,500 கிடையாது, ஜஸ்ட் 3,000 rupeesக்கு நீங்க இந்த பேட்ச் எடுத்துக்க முடியும். இந்த பேட்ச்ல உங்களுக்கு என்னென்ன சொல்லித்தர போறோம்னா, போத் தமிழ் மீடியம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் 2 வழியிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 685க்கு மேல எப்படி நம்ம ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறது இந்த 45 டேஸ் கோர்ஸ்ல உங்களுக்கு ஃபுல்லாவே சொல்லிக் கொடுப்போம். இந்த 40 டேஸும் நமக்கு பிபிடி பேஸ்டு கிளாஸஸ் இருக்கிறதுனால நியூ என்சிஆர்டியை பேஸ் பண்ண சிலபஸை நம்ம டைம் டு டைம்ல கவர் பண்ண முடியும். நீங்க ஆஃப்லைன்ல வந்து படிக்கிறப்போ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு, ஸ்டே பண்ணி படிச்சுக்கலாம் இந்த 40 நாளுமே. ஸோ நீங்கள் ஆன்லைனில் படித்தாலும் டேரெக்டாக என்னால் வர முடியல அப்படிங்கிறதுக்கு இந்த ஆஃபர் கொடுத்துருக்கேன். நீங்களும் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்ட் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கான டவுட்ஸையும் நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நடக்கூடிய எல்லா கிளாஸும் உங்களுக்கு ரெக்கார்ட் ஃபார்மேட்லையும் கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். கிளாஸ் நடத்துகிற பிடிஎஃப்பும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு எவ்வளோ பெஸ்ட்டான ஒரு விஷயம் கொடுக்கணும்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் அட்மிஷனுக்கு கீழே காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் அட்மிஷனை போட்டுக்கலாம். அகாடமி லொகேஷன் வீடியோட எண்ணில் வருது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 12th இருக்கக்கூடிய சாப்டரில் வெயிட்டேஜ், நம்பர் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மினிமம் 3 கொஸ்டின்ஸ், 3 to 4 கொஸ்டின் கண்டிப்பாக இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வெயிட்டேஜ் 7% வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் சிலபஸில் இருக்குது. அடுத்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம் லெசன் ரொம்ப ஈஸியா இருக்கும். 3 கொஸ்டின்ஸ் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 6% ஓவரால் சிலபஸ் வெயிட்டேஜ் வச்சிருக்கு. அடுத்து ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த லெசன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறப்போ 3 கொஸ்டின்ஸ் தாராளமா வந்துடும். பட் இதுல நம்ம 4 கொஸ்டின் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா லெசனும் வந்து பாத்தீங்கன்னா லென்த்தி நாலேஜபிள். ஸோ இது ஓவரால் சிலபஸ்ல வெயிட்டேஜ் 5%. அடுத்தது டுயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர், கதிர்வீச்சோட இரட்டை தன்மையும் அதோட பருப்பொருட்கள் தன்மையை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இந்த லெசன்ல 3 கொஸ்டின்ஸ் நம்ம போகிறோம். இதோட ஓவரால் வெயிட்டேஜ் 5%. அடுத்தது செமிகண்டக்டர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லக்கூடிய
நமக்கு டையோடு கேட்டு இந்த சம்ஸ்லாம் பார்க்குறப்போ இதுலேயும் 3 கொஷின் அட்டன் பண்ணிட முடியும். ஓவராலாக இந்த சிலபஸில் நம்ம இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தா 6%. ஓவராலாக நீங்கள் 12th இந்த சாப்டர்ஸ் நல்லா கவர் பண்ணுறப்போ 15 to 18 கொஷின் வரைக்குமே பர்ஃபெக்டாக எழுத முடியும். இந்த நாலேஜ்லாம் அப்ளை பண்ணுறப்போ மற்ற இடத்துலையுமே இதை பேஸ் பண்ணி கேட்குறப்ப அட்டன் பண்ணிட முடியும், நம்மளால் எழுதிட முடியும். இது போக இதெல்லாம் சம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வரும். சம் இல்லாமல் நான் ஃபிசிக்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் சார்? தியரி போர்ஷன் மட்டும் படிக்கிறது ஈஸியான டாபிக் சொல்லுங்கள் சார் லாஸ்ட்டு டைமில் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த இதில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அதை விட முக்கியமான இன்னொரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் பிகினராக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இந்த லெசன்ஸ்க்கு இனிஷியல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இதில் தான் நமக்கு நிறைய வெயிட்டேஜான கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம அகாடமியில் நீட்கான கிராஸ் கோர்ஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க இந்த கிராஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மிஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம அகாடமி லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் ஃபிலிம்ஸ் ரோடு, பிரபாத் நியர் ராஜசபாரி தேட்டர், சேலம் 6. ஸோ சேலத்துக்கு வந்துட்டிங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஸ்டாப் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ராஜசபாரி தேட்டர் வந்துடும். பிரபாத் பஸ் ஸ்டாப்னு சொல்லலாம். அந்த ராஜசபாரி தேட்டரில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ரோடில் வந்தீங்கன்னா ஃபியூ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணாலே நம்ம அகாடமி லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் நியர்பை வந்து இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கான டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம்.